அடுத்து திருப்பிக் கொள்வோம். லூக்கா 7:36 முதல் 38 வரை நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறான். யாரு? பரிசேயன். இயேசுவும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு போறாரு. அவனுடைய வீடு எந்த ஊர்ல இருக்குன்னா பெத்தானியா என்ற ஊர்ல இருக்கு. இவன் பரிசேயன் அப்படின்றதுனாலயே நிச்சயமா இவனுக்குள்ள இயேசுவை குறித்த ஒரு விசுவாசம் இருந்திருக்காது அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயேசுவை விசுவாசித்து அவன் வந்து கனப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விருந்துக்கு அழைத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவன் வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசுவை வீட்டுக்கு அழைத்திருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அது ஏன் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இயேசு அந்த பரிசேயன் கூப்பிட்ட உடனே ஏன் அவன் வீட்டுக்கு போறாரு? அவன் ஒரு நல்ல மனதுடன் அழைத்த மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் அவர் அங்க போனாரு? அதையும் பின்னாடி பார்ப்போம். இப்ப இயேசு பரிசேயன் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவன் விருந்துக்கு கூப்பிட்டான், இவரும் வந்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட பாவியாகிய ஒரு பெண் இயேசுவை பார்க்க அங்கே பரிமள தைலத்தோடு வருகிறாள். அவளை பத்தி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? எப்படி வசனம் சொல்லுது? பாவியாகிய ஒரு பெண், பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். அவ அந்த பரிசேயன் இருக்கிற ஊர்ல தான் இருக்கிறா இல்லையா? பரிசேயன் எந்த ஊர்ல இருக்கான்? பெத்தானியா ஊர்ல. இவ எந்த ஊர்ல இருக்கா? இவளும் அதே ஊர்ல. அந்த ஊருக்கு இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவ இயேசுவை பார்க்க அங்க வரா. ஒருவேளை அவ ரொம்ப நாளா இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல, ஆசையா இருந்திருப்பா போல. அதான் அவரை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவ மறக்காம பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். வந்து என்ன பண்றா? அவர் முகத்தை கூட அவ பார்க்கல. அவர் முகத்தை பார்ப்பதற்கு கூட அவளுக்கு என்ன பண்ணல, மனசு இடம் கொடுக்கல. அவளுக்கு தயக்கம். ஏன்னா அவள் ஒரு பாவியா இருக்கிறபடினால அவருக்கு பின்னாடி நின்றுட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். வசனம் சொல்லுகிறது அவருக்கு பின்னாக நின்று அழுகிறாள் என்று. அதுக்கப்புறம் என்ன பண்றா? அவருடைய பாதத்துல அழுகுறால, அந்த கண்ணீர் அவருடைய பாதத்துல விழுது. அந்த பாதத்துல விழுந்த கண்ணீர் துளிகளை அவளுடைய தலை முடியினால தொடச்சு அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். அதுக்கப்புறம் அவ கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அவருடைய காலில் ஊற்றி அதை பூசுகிறாள். அவள் எவ்வளவு நாள் அந்த பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருப்பான்னு தெரியல. அவ விரும்பி அந்த வாழ்க்கையில இருந்தாளா இல்ல விரும்பாம இருந்தாளா, ஏதோ ஒரு கட்டாயத்தினால அந்த பாவ வாழ்க்கையில இருந்தாளா அப்படிலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் எதுவும் சொல்லப்படல. ஆனா இப்போ அவள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு விரும்புறா. அவளுடைய பாவத்தை அவ உணர்ந்து விட்டா. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை, அது ஒரு பாவ வாழ்க்கை, அதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்றத உணர்ந்துட்டா. அவள் தன் பாவத்தை உணர்ந்தபடியினாலதான் என்ன ஆகுது, தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவ அந்த அளவுக்கு வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறாள். அவ பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும் அப்படின்றத விசுவாசித்து தான் இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டவன அவ ஓடி வருகிறாள். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்களானால், ஏதோ ஒரு பாவத்தை விரும்பியோ விரும்பாமலோ செய்து கொண்டிருந்தால், இப்போது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க விரும்பினால், இயேசு உங்களை தேடி வருகிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு உங்க உள்ளத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் கழுவ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை எப்போதோ சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. எந்த தண்டனையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்
இல்லையா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால இன்றைக்கு உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அவரே உங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்றத விசுவாசித்தா மட்டும் போதும், உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இன்னொரு, அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உங்கள் இருதயத்திலிருந்து அந்த மனமாற்றம் வரணும். உங்கள் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை இடும்போது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இந்த பெண் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இருக்கிறாள் இல்லையா? மனம் வருந்திதான் இயேசுவின் இடத்திற்கு வருகிறாள். அவளுடைய கண்ணீரினால அவருடைய பாதங்களை கழுவுகிறாள். அவளுடைய தலைமுடியினால அதை துடைக்கிறாள். அவளால பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவளுடைய பாவ செய்கைகள் கண்ணீரா வெளியில வருது. அவ அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஏக்கம் அந்த கண்ணீரா வெளியில வருது. அவள் தன் பாவத்தை உணர்ந்தபடியினால அவளால ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேச முடியல. கண்ணீரால அவருடைய பாதங்களை நினைக்கிறாள். கண்ணீரால அவருடைய பாதங்களை அபிஷேகம் செய்கிறாள். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுபவிச்சிருக்கீங்களா? சில சமயங்கள்ல நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்றத நினைக்கும் போதே, ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாம கண்களிலிருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறாருன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? அதுக்காக